ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிவலிங்கத்தோட பார்ட் 3 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கைத்தொழில் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்றி வர போட்டுகிட்டே வந்தோம். பாருங்கள், சுற்றி வர போட்டுகிட்டே வந்தோம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா பக்கமுமே கார்னர் டேர்ன் பண்ணிடணும். கார்னர் டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கார்னர் எல்லாமே டேர்ன் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நீங்கள் வந்து கார்னர் டேர்ன் பண்ணணும். நீங்கள் எல்லா கூடைகளுக்குமே இதே மாதிரி தான் ஏணிப்படி முடிச்சு போடணும். சாதாரண கூடை, பிஸ்கட் கூடை, எதாக இருந்தாலும் சாதாரண கூடை, சிவன்கண் கூடை, நெல்லிக்காய் முடிச்சு கூடை, இது எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் கார்னர் டேர்ன் பண்ணணும். பாருங்கள், சாதாரண நாட்டும் சிவன்கண் நாட்டும் அடுத்தடுத்து போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், சாதாரண நாட் போட்டிருக்கிறோம். அடுத்தது சிவன்கண் நாட். நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி தனித்தனியாகவும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்த்துக்கோங்க. ஃபுல் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதையும் பார்த்துக்கோங்க. வயர்கூடை ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். வயர்கூடையில் அனிமல், பேர்ட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா சிவலிங்கம், துளசி மாடம், இந்த மாதிரி கூடை, வயர் கூடைகள் எல்லா மாடலும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. பாருங்கள், சாதாரண நாட்டும் சிவன்கண் நாட்டும் அடுத்தடுத்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இதில் சிவன்கண் போடுறோம். பாருங்கள், சாதாரண நாட், சிவன்கண் நாட், இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இப்போ கார்னர் டேர்ன் பண்ணி நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரோம். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணால் கார்னர் டேர்ன் பண்ணி எல்லாமே போட்டுகிட்டே வரணும். நீங்கள் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு போட தெரியாதவங்க ஒரே சுற்று வயரை வச்சு நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வயரையும் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரே லெவல் ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷிங் வரணும்னு நினச்சிங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வயரை ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணணும். பாருங்கள், 2 வயருமே பக்கத்தில் இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா அது தப்பு. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இன்னொரு தடவை நான் வந்து கார்னர் டேர்ன் பண்ணுறதை காட்டுறேன். நீங்கள் கார்னர் டேர்ன் பண்ணும்போது ஒன்றுமே இல்லைங்க, சாதாரண முடிச்சு, சிவன்கண் முடிச்சு, இந்த மாதிரி மாற்றி போட்டுகிட்டே வருவீங்க. கார்னர் வரும்போது சப்போஸ் நீங்கள் சாதாரண முடிச்சில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து போடுறத சிவன்கண்ணில் கம்ப்ளீட் பண்ணுங்கள். சிவன்கண்ணில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கார்னர் டேர்ன் ஆகிரும். இல்லை நீங்கள் சாதாரண நாட்டில் போட்டிருந்தீங்கன்னா சிவன்கண்ணில் போடணும். சிவன்கண்ணில் போட்டிங்கன்னா சாதாரண நாட்டில் போடணும். இதுதாங்க உள்ள மெத்தடு. இதை ஃபாலோ பண்ணி போட்டாலே நீங்கள் வந்து சிவன்கண் கூடையில் உள்ள கார்னரை டேர்ன் பண்ணிடலாம். கார்னர் டேர்ன் பண்ணுறது எப்படின்றதுக்கான தனி வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கார்னர் டேர்ன் பண்ணிக்கணும். இப்போ சிவன்கண்ணில் முடித்ததுனால நான் சாதாரண நாட்டில் போட்டு கார்னர் டேர்ன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி தான் வரும். அடுத்தது சிவன்கண் போட்டுக்கோங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நீங்கள் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். சாதாரண நாட், சிவன்கண் நாட்டுன்னு. சிவன்கண் வந்து இந்த மெத்தடில் ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணி போடுங்க. இல்லைனா நான் உங்களுக்கு 2 மெத்தட்லேயே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வயரை உள்ளே எடுத்து மேலே சுற்றி அந்த மாதிரி போட வேண்டியது இருக்கும். பாருங்கள், சிவன்கண் நாட் இந்த மாதிரி கார்னர் டேர்ன் பண்ணிவிட்டு போட்டுகிட்டே வரணும். சுற்றி வர போட்டுகிட்டே வரணும்.
இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க, இந்த இடம் வரைக்கும் போட்டுகிட்டே வாங்க. நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கார்னர் டர்ன் பண்ணும்போது காட்டுறேன். உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு போடுவோம் பார்த்தீங்களா, அதையும் காட்டுறேன். இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே கார்னர் டர்ன் பண்ணிக்கோங்க. 1 நான் பார்த்தீங்கன்னா 2 3 தடவை கார்னர் டர்ன் பண்ணியிருக்கேன். 2 3 இந்த லாஸ்ட்டு ஒரு டைம் கார்னர் டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கூடை கம்ப்ளீட் ஆகிடும். மொத்தம் 4 தடவை கார்னர் டர்ன் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கார்னர் டர்ன் பண்ணிட்டேன். 1 2 3 4வது டைம் கார்னர் டர்ன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண நாட் சிவன் கண்ணில் முடிச்சிருந்தேன். சாதாரண நாட் போட்டு கார்னர் டர்ன் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே சிவன் கண் முடிச்சில் கூட போட்டிருக்கிறோம். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நம்ம வயர்கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். அதை தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு இப்போ பாருங்கள் ஒரே லெவலாக இருக்கும். இதுக்கு மேலே போடுற மாதிரி இருக்கும். இந்த லெவலை வந்து ஈக்குவல் பண்ணணும். இதுதான் ஏணிப்படி முடிச்சு. இந்த முடிச்சை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், மேலே உள்ள வயரும் கீழே உள்ள வயரும் மேலே கீழே இறக்கி விட்டுக்கோங்க. இறக்கி விட்டுட்டு பாருங்கள், பிங்க் கலர் வயரை மட்டும் மேலேயும் கீழே இறக்கி விட்டுருக்குறேன். இந்த க்ரீன் கலர் வயரை வச்சு தான் நம்ம இப்போ போட போகிறோம். இதை இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், க்ரீன் கலர் வயரை இப்படி டர்ன் பண்ணிவிட்டு இந்த பிங்க் கலர் வயருக்குள்ளே ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பிங்க் கலர் வயரை எடுத்துருங்க. எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு ரெடி ஆயிரும். இதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு போடணும். போட்டாச்சுன்னா நமக்கு வந்து ஈக்குவலாக வந்துடும். இதே மாதிரி இப்போ பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கிறோம். இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சிருக்கோன்னா அதுக்கு அடுத்த நாட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதை அப்படியே பேக் சைடு பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்து உள்ளதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நாட் போட போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல சாதாரண நாட், இங்கே சிவனில் முடிச்சிருக்கிறோம். அடுத்து போடுறது சாதாரண நாட்டில் போடணும். இந்த மாதிரி சாதாரண நாட்டில் போட்டுக்கோங்க. பாருங்கள், சாதா சிவன் எப்பயும் போல் தான் சாதாரண நாட் போட்டிருக்கிறோம். அடுத்து போடுறது சிவன் கண் நாட். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். ஒவ்வொரு டைமுமே நீங்கள் வந்து சிவன் கண்ணில் ஏணிப்படி முடிச்சு போட்டிங்கன்னா அதே ஏணிப்படி முடிச்சு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஹைட்டுக்கு போட்டாலும் அதே ஹைட்டுக்கு ஏணிப்படி முடிச்சை கொண்டு வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். பாருங்கள், சாதாரண நாட் சிவன் கண் நாட் இந்த மாதிரி கண்டினியூஸாக போடணும். பாருங்கள், சாதாரண நாட் அடுத்தது. சாதா நாட்டும் சிவன் கண் நாட்டும் கண்டினியூஸாக மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும். இப்போது சிவன் கண் நாட். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இதே மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக போட்டே வாங்க. திரும்ப நான் ஏணிப்படி முடிச்சு வரும்போது நான் காட்டுறேன். பாருங்கள், ஒன்று பார்த்திங்கன்னா பெர்பெண்டிகுலராகவும் பாருங்கள், ஒன்று செங்குத்தாகவும் இருக்கும், ஒன்று அதுக்கு இணையாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். இப்போது ஒன்றுக்குள்ளே அதாவது நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும். கரெக்டாக நேர் முடிச்சு வரவும் இந்த மாதிரி பிங்க் கலர் வயரை மேலேயும் கீழேயும் ஏற்றி இறக்கி விட்டுக்கோங்க. பெருசாகவே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் கலர் வயரை இந்த மாதிரி பொசிஷனுக்கு நம்ம மாற்றிக்கணும். ஹேண்டை பாருங்கள், நான் எந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன்றதை இந்த மாதிரி மாற்றிட்டு இந்த வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நாட் எல்லாமே டைட் பண்ணிடுங்க. க்ரீன் கலர் வயரை உள்ள நாட் எல்லாத்தையுமே டைட் பண்ணிடுங்க. பேக் சைடு கரெக்டாக வயரை ஒன்று மேலே ஒன்று க்ரீன் கலர் வரணும், அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எல்லா வயரையுமே நீங்கள் டைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடும். இப்போ முடித்ததுக்கப்புறமா திரும்பவும் ஏணிப்படி முடித்து போட்டதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து உள்ளதில் தான் நாட் போடணும். பாருங்கள், ஏணிப்படி முடிச்சுக்கு பக்கத்தில் உள்ளதில் தான் நாட் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வயரில் கரெக்டாக நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி திரும்பவும் நம்ம வந்து எப்பயும் போல தான் சாதாரண நாட்டும் சிவன் கண் நாட்டும் போடணும். உங்களுக்கு இந்த நிறைய பேர் சிவன் எப்படி போடுறதுன்றதை கேட்டிருந்தீங்க, அதுக்கான லிங்க் தான் இது. இதை மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள்,
கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. எந்த இதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேரலாக ஒன்று இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். சிவன் கண் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி தப்பாக போட்டுட்டோன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. பார்த்தீங்கன்னா சாதாரண நாட் பக்கத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து தப்பாக இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும், கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். பாருங்கள், இது ரெண்டும் வந்து பக்கத்தில் இருக்கும். இந்த வயர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கும். அப்போ தான் நீங்கள் போடுறது வந்து கரெக்டுன்னு சொல்லலாம். மற்றபடி நீங்கள் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் அடுத்தடுத்த நாட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது தப்பு. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா சுற்றி வர போட்டுகிட்டே வரணும். சாதாரண நாட்டும் சிவன் கண் நாட்டும் இதே மாதிரி சுற்றி வர போட்டே வாங்க. 3வது ரவுண்டும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு 3வது ரவுண்டும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது திரும்பவும் ஏணிப்படி முடிச்சு போடணும். பாருங்கள், இந்த பிங்க் கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மேலேயும் கீழேயும் ஏற்றி இறக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாட் வந்து லூஸாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த க்ரீன் கலர் வயரை ஒரு இந்த மாதிரி டைரக்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா மாற்றிட்டு அந்த பிங்க் கலர் வயருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த க்ரீன் கலர் வயரு கரெக்டாக மேட்ச் ஆகி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஒரே லென்த்துக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ஒரே லெவலுக்கு வரணும். அப்போ தான் கரெக்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இதை தான் ஃபஸ்ட்டு நல்லா கரெக்டாக வச்சுட்டு டைட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். நமக்கு ஹைட்டு பார்த்திங்கன்னா 3 தான் வரணும். 3 போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே நம்ம வந்து எப்படி பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள், இதை ஃபுல்லாகவே 3 லைன் போட்டு வச்சுருக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு மேலே எப்படி போடலான்றதை பார்ப்போம். இந்த வயரை கட் பண்ண வயரை சொருவி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பார்ட் 3 இதோட கம்ப்ளீட் ஆகுது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.